السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. அன்பிற்கும் மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மீண்டும் ஒரு தொடரிலே உங்களை அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அந்நபஉல் அதீம் என்ற அல் குர்ஆனுடைய அற்புத தன்மை, அல் குர்ஆன் இறைவேதம் என்பதை நிரூபிக்கக்கூடிய மிக அருமையான புத்தகத்தின் இரண்டாவது அமர்விலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, சென்ற வகுப்பிலே நாங்கள் இந்த நூலாசிரியர் அந்நபஉல் அதீம் நவராத்துன் ஜதீதா ஃபில் குர்ஆனில் கரீம் என்ற அந்த நூலை தொகுத்த முஹம்மது அப்துல்லா திராஸ் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களை பற்றிய அறிமுகத்தையும் நூலை பற்றிய ஒரு சிறு அறிமுகத்தையும் பார்த்தோம். அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, இந்த நூலை நாங்கள் தற்போது கற்பதற்கான மிக முக்கியமான பல நோக்கங்கள் இருக்கின்றன. அதிலே ஒரு முக்கியமான ஒரு நோக்கம் என்னவென்று சொன்னால், இன்று எங்களுக்கு தெரியும், மீடியா தான் மிகப்பெரிய ஆதிக்க சக்தியாக, வலிமை மிக்க ஒரு சக்தியாக விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு விடயங்களை வைத்துக் கொண்டிருப்பவர்கள் அதிகாரம் செலுத்துவார்கள், மக்களை அதிகாரம் செலுத்துவார்கள். அந்த வகையிலே ஒரு காலத்தில் ஆயுத பலம் யாரிடத்தில் இருந்ததோ அவர்களிடத்தில்தான் அதிகாரம் காணப்பட்டது, அவர்களுக்குத்தான் ஆதிக்கம் காணப்பட்டது. ஆனால் தற்காலத்திலே ஆயுதத்தை விட மிக பலமான ஒரு கருவிதான் இந்த மீடியாக்கள். ஆயுதத்தை விட பலமான ஒரு வெப்பன் இருக்குமாக இருந்தால் அதுதான் தற்போது மக்களுடைய உள்ளங்களை விரும்பியவாறு திசை திருப்பக்கூடிய அளவுக்கு பெரும் ஆற்றல்களை உள்ளடக்கிய இந்த ஊடக வலிமை. யாரிடத்திலே ஊடக வலிமை இருக்கிறதோ அவர்தான் தற்காலத்திலே ஆதிக்கம் செலுத்தக்கூடியவராக மாறுவதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அரசியலாக இருந்தாலும் கூட, அரசியலிலே யாரை ஆட்சிக்கு கொண்டு வந்தால் பொருத்தமாக இருக்குமோ என்பதை மீடியாக்கள் தான் இன்று மக்களுக்கு பாடமாக கொடுத்து கொண்டிருக்கின்றன. மக்கள் நினைக்கிறார்கள் நாங்கள் தான் தெரிவு செய்து கொண்டிருக்கிறோம் என்று. இல்லை, உண்மையிலே நாங்கள் தெரிவு செய்யவில்லை. நாங்கள் இன்னும் ஒருவரை தெரிவு செய்வதற்கு நிர்பந்திக்கப்படுகிறோம் நம்மை அறியாமலே, மீடியாக்களின் மூலமாக என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இறுதியிலே அல்லாஹ் தஆலா தான் விரும்பியவர்களுக்கு ஆட்சியை கொடுக்கிறான் என்பது எங்களது நம்பிக்கை. இருந்தாலும் நாம் நமது தெரிவுகள் இன்று நமது விருப்பு வெறுப்புகளின் அடிப்படையில் அமைந்திருக்கிறதா என்று கேட்டால் உண்மையில் அப்படி இல்லை. மீடியாக்கள் தான் அதிலே பெரும் ஒரு ஆதிக்கத்தை செலுத்துகின்றன. எனவே அப்படி பல விடயங்களை ஒவ்வொரு நாளும் நாங்கள் எழும்பியது முதல் உறங்கும் வரைக்கும் என்ன செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிப்பதிலே இந்த மீடியாக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று மீடியாக்களின் மூலமாக இஸ்லாத்துக்கு எதிராக பல்வேறு விதமான சூழ்ச்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. குறிப்பாக யார் இஸ்லாத்தை திரிவுபடுத்துகிறார்களோ, யார் இஸ்லாம் பற்றிய தவறான கருத்துக்களை முன்வைக்கின்றார்களோ, அல்லது இஸ்லாத்தை பற்றி தவறாக சித்தரிப்பது, அல்லது இஸ்லாம் என்ற பெயரிலே தவறான கருத்துக்களை வழங்குவது, இவர்களுக்குத்தான் அந்த மீடியாக்களிலே இடம் ஒதுக்கப்படுகின்றது. பெரும் மீடியாக்களில் உலக தரம் வாய்ந்த மீடியாக்களில் அவர்களுக்குத்தான் இடம் கொடுக்கப்படுகிறது. யார் சத்தியத்தை பேசுகிறார்களோ, யார் நியாயத்தை பேசுகிறார்களோ அவர்களுக்கு மீடியாக்களில் பெரிய இடம் கிடையாது. சிறு சிறு மீடியாக்கள் அவர்களுக்கு இடம் கொடுப்பதற்கு முன் வந்தாலும் பெரிய அளவிலே மக்களிடத்திலே ஆதிக்கம் செலுத்தக்கூடிய மீடியாக்களிடத்திலே அவர்களுக்கு பெரிய இடம் கொடுக்கப்படுவதில்லை என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அந்த அடிப்படையிலே இன்று இஸ்லாத்தை பற்றி பல்வேறு விதமான சந்தேகங்கள், ஐயங்கள்
தோற்றுவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. பல்வேறு ஐயங்கள் சந்தேகங்கள் தோற்றுவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த நேரத்திலே எவ்வளவுதான் உறுதியான ஈமான் உள்ள ஒரு மனிதராக இருந்தாலும் அவருடைய ஈமான் கூட ஆட்டம் காணக்கூடிய அளவுக்கு மிக அதிகமான சந்தேகங்கள், இஸ்லாத்தை பற்றி தவறான எண்ணங்கள், பிரச்சாரங்கள், குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. நாளுக்கு நாள் ஒவ்வொரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அன்பார்ந்த சகோதரர்கள், இந்த நேரத்திலே மக்களில் ஒரு பெரும் சாரார் ஒரு பெரிய ஒரு சிந்தனை வருகிறது. இவ்வளவு குற்றச்சாட்டுகள் சொல்லப்படுகிறது, எப்படி இஸ்லாம் உண்மையாக இருக்க முடியும்? இஸ்லாத்தில் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருக்கின்றன என்ற சந்தேகங்கள் எல்லாம் பல்வேறு குறிப்பாக வாலிபர்களுக்கு வருவது உண்டு. குறிப்பாக மேற்குலக நாடுகளிலே கல்வி கற்கக்கூடிய, மேற்குலக நாடுகளுடைய தொடர்பு வைத்திருக்கக்கூடிய ஐரோப்பா போன்ற ஐரோப்பிய நாடுகளில் வாழக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய சிக்கலை அது ஏற்படுத்துகிறது. அவர்களுக்கு மாத்திரமல்ல, உலகத்தில் எங்கு வாழ்ந்தாலும் இந்த ஊடகங்களை பின்வரக்கூடிய சமூக வலைத்தளங்களிலே உலா வரக்கூடியவர்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. எனவே இந்த நேரத்திலே யாருக்கு இந்த சந்தேகங்கள் பிரச்சனை எழுப்புகின்றன என்று சொன்னால், யாருடைய உள்ளத்திலே உறுதியான ஈமான் இல்லையோ, இஸ்லாத்தை பற்றி உறுதியான நம்பிக்கை இல்லையோ, அவர்களிடத்திலே மிக இலகுவாக இந்த சந்தேகங்கள், இந்த குற்றச்சாட்டுகள் தாக்கம் செலுத்துகின்றன. இஸ்லாத்தை பற்றிய ஒரு அவநம்பிக்கையை அவர்களிடத்தில் ஏற்படுத்தி வருகின்றன. எனவே இந்த பாடத்தினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், எங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க வேண்டும். அப்படி என்றால் எங்களுக்கு எதிராக முன்வைக்கப்படக்கூடிய அந்த சந்தேகங்களை நாங்கள் உள்வாங்கிக் கொள்ளாத அளவுக்கு எங்களுடைய ஈமான் பலமாக இருக்க வேண்டும். எதிரிகளுடைய தாக்குதல்கள் எங்களை தாக்காத விதத்தில் எங்களுடைய பாதுகாப்பு அரணை நாங்கள் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த வகுப்பினுடைய முக்கியமான ஒரு நோக்கம். அப்ப நாங்கள் அந்த வகையிலே அல் குர்ஆன் உண்மையானது என்று நாங்கள் நிரூபித்து விட்டால், அல் குர்ஆன் இறைவேதம் தான் என்று நிரூபித்து விட்டால் அதிலே பல விடயங்கள் உள்ளடங்கி விடுகின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையான இறை தூதர், அல்லாஹ் தஆலா இருக்கிறார் என்ற இஸ்லாம் உண்மையான மார்க்கம் என்ற பல்வேறு விடயங்கள் அதிலே உள்ளடங்கி இருக்கின்றன. எனவே இந்த நம்பிக்கை யாரிடத்தில் ஆணித்தரமாக பதியுமோ, அல் குர்ஆன் இறைவேதம் தான், அது மனிதனால் உருவாக்க முடியாத ஒரு ஆக்கம் என்று யாருக்கு உறுதியாக உள்ளத்தில் இருக்குமோ, யாருதான் என்ன விதமான சந்தேகங்களை சொன்னாலும் எங்களுக்கு பேசிக்கொண்டு இது உறுதியான ஒரு அடித்தளம் ஒன்று நம்மிடத்தில் இருக்கும் பொழுது எந்த விதமான தாக்குதல்கள் வந்தாலும் என்ன செய்ய முடியாது, அவர்களை பதம் பார்க்க முடியாது. அதனால தான் என்று சொல்வார்கள், பூகம்பங்கள் வரும் பொழுது அந்த பூகம்பங்களை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு, பூகம்பங்களை தாக்கு பிடிக்கக்கூடிய அளவுக்கு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கட்டப்பட்ட கட்டிடங்கள் பாதிக்கப்படுவது மிக குறைவு. அண்மையில் துருக்கியில் ஏற்பட்ட அந்த பூகம்பத்திலே கூட அந்த விதிமுறைகளுக்கு மீறி கட்டப்பட்ட கட்டிடங்கள் தான் அதிகமாக பாதிப்புக்குள்ளாகிற. விதிமுறைகளுக்கு அமைய சரியான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி யார் கட்டிடங்களை கட்டியிருந்தார்களோ அவர்களுக்கு பெரிய அளவிலே பாதிப்புகள் ஏற்படவில்லை. காரணம் என்ன? அந்த அடித்தளம் சரியாக ஸ்ட்ராங்காக இருக்கிறது என்ற காரணத்தினால். எனவே அதே போன்றுதான் எங்களுடைய ஈமான் குர்ஆனை நாங்கள் ஆதாரபூர்வமான ஆதாரங்களோடு நம்பி இருக்கக்கூடிய நேரத்திலே எவ்வளவுதான் சந்தேகங்கள் வந்தாலும் அதனுடைய எங்களுக்கு பதில்கள் தெரியாவிட்டாலும், அந்த சந்தேகங்களுக்கு பதில்கள் தெரியாவிட்டாலும், விபரமான பதில்கள் தெரியாவிட்டாலும் எங்களுக்கு ஒரு அடிப்படை இருக்கிறது, இறைவனுடைய வேதம். எனவே அதிலே சொல்லப்பட்டால் அதிலே ஏதாவது நியாயம் இருக்கத்தான் வேண்டும். எங்களுக்கு புரியவில்லை என்றாலும் அதிலே ஒரு நியாயம் இருக்கத்தான் வேண்டும். எங்களுக்கு பதில் தெரியாதது என்பதற்காக வேண்டி அந்த விடயம் இஸ்லாத்திலே தவறு என்பது அர்த்தமல்ல என்ற ஒரு முடிவுக்கு எங்களால் வர முடியும். இந்த முடிவுக்கு நாங்களும் நமது பிள்ளைகளும் நமது எதிர்கால பரம்பினரும் வந்துவிட்டாலே ஒரு பெரிய ஒரு வெற்றி தான். உண்மையிலேயே நாங்கள் விபரமாக பதில்களை தெரிந்து வைத்திருப்பது மிக வரவேற்கத்தக்க ஒரு விடயம். ஆனால் எல்லாராலும் அது சாத்தியமற்ற ஒரு விடயம். எனவே எல்லோராலும் சாத்தியமான ஒரு விடயம் தான் அடிப்படைகளுக்கான ஆதாரங்களை நாங்கள் தெளிவாக புரிந்து உள்ளத்தில் ஆணித்தரமாக பதிந்து கொள்வது. அப்படி அந்த நேரத்திலே உப கேள்விகள், சிறு சிறு கேள்விகள் வரக்கூடிய நேரத்திலே, குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படக்கூடிய நேரத்திலே அது எங்களிடத்திலே பெரிய பாதிப்புகளை செலுத்தாது. அதனை இலகுவாக நாங்கள் கடந்து சென்று விடலாம். இதுதான் இந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய முக்கியமான நோக்கம். எனவே இந்த நிகழ்ச்சியை நாங்கள் மாத்திரமல்ல, நமது பிள்ளைகள், நமக்கு தெரிந்தவர்கள் எல்லோருக்கும் இதனுடைய முக்கியத்துவத்தை நாங்கள் உணர்த்த வேண்டும்.
இதில் கேட்கக்கூடிய விடயங்களை மற்றவர்களும் கேட்க செய்ய வேண்டும். அப்படி முடியாத பட்சத்திலே எங்களுக்கு தெரிந்த விதத்திலே எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய கூட வாழக்கூடியவர்கள், எங்களுடைய நண்பர்களுக்கு இந்த விடயங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு பகிர்ந்து கொள்வோமோ அந்த அளவுக்கு நாங்கள் தாவா செய்தவர்களாகவும் கணிக்கப்படுவோம். அதே போல அந்த தகவல்களும் எங்களிடத்தில் உள்ளத்திலே ஆழமாக பதியும். ஹை, இன்று நாங்கள் இன்று முதலாவது விடயத்திலே நாங்கள் நுழைவோம். இந்த நூலாசிரியர் சொல்லக்கூடிய முதலாவது விடயத்திலே நாங்கள் இன்று ஆரம்பிப்போம். முதலாவது பாடம் இந்த நூலை பொறுத்தவரையில் 1933ஆம் ஆண்டு தான் எழுதப்பட்டது. அஸ்ஹரிலே உள்ள உசூலுத்தீன் மார்க்க அடிப்படைகள் கல்லூரியிலே மாணவர்களுக்கு தஃப்சீர் பாடத்திலே ஆசிரியர் அவர்களால் கற்பிக்கப்பட்ட குறிப்புகள் தான் இந்த நூலினுடைய ஆரம்பம். 1933ஆம் ஆண்டு இந்த நூல் முதலாக வெளிவருகின்றது. அப்ப தற்போது 90 வருடங்களை நாங்கள் தாண்டிவிட்டோம். 90 வருடங்களை தாண்டியதன் பின்னால் இந்த புத்தகத்தினுடைய தேவை இன்னும் அதிகமாக இருக்கிறது. அந்த காலத்தில் இருந்தது போல அந்த காலத்திலே கூட இந்த புத்தகத்துக்கு சரியான ஒரு உழைப்பு மக்களுக்கு மத்தியிலே, பொதுமக்களுக்கு மத்தியிலே அது பரவவில்லை. அறிஞர் புலமைத்துவ வட்டாரங்களில், நிபுணத்துவ வட்டாரங்களில் மாத்திரம்தான் அது அறிமுகமாக இருந்தது. ஆனால் தற்போது 7-8 வருடங்களாக சில மக்களுக்கு மத்தியிலே அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு விழிப்புணர்வின் காரணமாக பல்வேறு நபர்களும் இதனை வாசிப்பதற்கு ஆரம்பித்திருக்கிறார்கள். பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்படுவதற்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, இதிலே முதலாவது விடயமாக ஆசிரியர் அவர்கள் சொல்கிறார்கள், குர்ஆன் என்றால் என்ன, குர்ஆன் என்றால் என்ன என்பதை தெளிவுபடுத்துகிறார். குர்ஆன் என்ற வார்த்தை அரபு மொழியிலே ஓதுதல் என்ற கருத்தை அடிப்படையிலே கொண்டிருக்கிறது. ஓதுதல் என்ற அடிப்படையிலே இந்த குர்ஆன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது குர்ஆனிலே கூட அல் குர்ஆன் அல்லாஹ் தஆலா சூரா கியாமா 17-18வது வசனங்களில் என்ன சொல்கிறார்? இன்ன அலைனா ஜம்அஹு வ குர்ஆனஹ், நபியே இந்த குர்ஆனை பாதுகாத்து ஓதுவது எங்களுடைய கடமை. நாங்கள் அதனை ஓதினால் ஃபைதா கரஅனாஹு ஃபத்தபி' குர்ஆனா, எங்களுடைய அந்த ஓதனை நீங்கள் பின்பற்றி ஓதுங்கள் என்று அல் குர்ஆன் குறிப்பிடுகிறது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் வஹி இறங்கும் பொழுது அவர்களுக்கு சொல்லப்படக்கூடிய அந்த வஹி பறந்துவிடக்கூடாது என்பதற்காக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சேர்ந்து அவசரமாக ஓத ஆரம்பித்த பொழுதுதான் இந்த கட்டளை வருகிறது. நீங்கள் அவசரப்பட வேண்டாம், ஓதுவதை அழகாக கேட்டதன் பின்னால் அதுக்கு பின்னால் நாங்கள் உங்களுடைய உள்ளத்தில் அதை பாதுகாத்து வைப்போம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எனவே அந்த வசனத்திலே குர்ஆன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனுடைய கருத்து என்ன? நாங்கள் ஓதுவதை நீங்கள் கேளுங்கள், அதனை தொடருங்கள் என்ற கருத்து. அதற்கு பின்னால் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹாவில் ஆரம்பித்து சூரத்துல் நாஸிலே முடியக்கூடிய இந்த இரு அட்டைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த நூலுக்கு பெயராக அது அல் குர்ஆன் என்ற அந்த பெயர் பயன்படுத்தப்படுகிறது. குர்ஆன் என்ற பெயர் பயன்படுத்தப்படுகிறது. அப்ப இந்த குர்ஆனுக்கு முக்கியமான இன்னொரு பேர் இருக்கிறது, அல் கிதாப். தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி. அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய ஆரம்பத்திலே சூரத்துல் பக்ராவுடைய ஆரம்பத்தில் இந்த குர்ஆனை பற்றி சொல்லும்போது இந்த வேதத்தில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்று அல் கிதாப் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அப்ப எனவே இந்த அல் குர்ஆனுக்கு இன்னொரு இடத்தில் அல்லாஹ் தஆலா சூரத்துல் இஸ்ராவினுடைய 9வது வசனத்திலே இன்ன ஹாதல் குர்ஆன யஹ்தி, இந்த குர்ஆன் வழிகாட்டுகிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அப்ப எனவே குர்ஆன் என்ற வார்த்தையை அல்லாஹ் தஆலா இந்த நூலுக்கு அல் குர்ஆனை பயன்படுத்தி இருக்கிறார். ஓதுதல் என்ற கருத்திலும் இந்த குர்ஆன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வேதத்துக்கு பெயராகவும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது குர்ஆனிலே. அதே போல கிதாப் என்ற வார்த்தை அல் குர்ஆனிலே பல இடங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப எனவே குர்ஆன் என்ற பெயர் வைக்கப்பட்டதனுடைய காரணம் இந்த வேதம் ஓதப்பட வேண்டும், நாவினால் மொழியப்பட வேண்டும். இரண்டாவது, கிதாப் என்று பெயர் சூட்டப்பட்டதற்கு காரணம் இது வெறுமனே ஒளி வடிவத்திலே உள்ளது மாத்திரமல்ல, எழுத்து வடிவத்திலும் பதியப்பட வேண்டும் என்பதை எங்களுக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது என்பதாக ஆசிரியர் அவர்கள் எங்களுக்கு சொல்கிறார்கள். அப்ப எனவே இந்த 2 பேருக்கான காரணம் உள்ளத்திலே அல் குர்ஆனை பாதுகாத்து நாவினால் ஓதுவது மாத்திரமல்ல, எழுத்திலும் அது பாதுகாக்கப்பட வேண்டும். எழுத்திலே பாதுகாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அல் குர்ஆனிலே இல்லாத யாராவது ஓதினால் அது குர்ஆனாக கருதப்பட மாட்டாது. அறிவிப்பாளர் வரிசையோடு
பாதுகாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒளி வடிவத்துக்கு மாற்றமாக யாராவது எழுதினால் அதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, அதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இந்த இரண்டு விஷயங்களும் ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டிருக்கிறது. எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்று வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அல் குர்ஆன், எழுத்து வடிவில் இருக்கக்கூடிய அல் குர்ஆனுக்கு மாற்றமாக யாராவது ஓதினால் அதுவும் கவனத்தில் கொள்ளப்பட மாட்டாது. யாராவது ஒரு குர்ஆனை எழுதி கொண்டு வந்தால் நாங்கள் அறிவிப்பாளர் வரிசையோடு ஹாஃபிதுகள் மனநமிட்டு இருக்கக்கூடிய அந்த குர்ஆனோடு அதுக்கு ஒப்பாகவில்லை என்றால், உடன்படவில்லை என்றால் அந்த குர்ஆனையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்ற இரண்டு முக்கியமான விடயங்களையும் நாங்கள் சேர்த்து புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த அல் குர்ஆன் இருக்கிறது, அதனுடைய சிறப்பம்சத்திலே முக்கியமான ஒரு விடயம்தான் அது நிரந்தரமானது, மறுமை நாள் வரைக்கும் பாதுகாக்கப்படக்கூடியது, அதில் எந்த விதமான மாற்றமும் ஏற்பட மாட்டாது. ஆனால் இதற்கு முன்னால் இருந்த வேதங்கள் அனைத்துமே அதிலே மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டன. அல்லாஹ் தஆலா அதனை பாதுகாப்பதை பொதுப்படுத்தவில்லை என்பதை நாங்கள் அறிந்து வைத்திருக்கின்றோம். அதற்கான காரணம் என்ன என்று சொன்னால், இதற்கு முன்னால் வந்த வேதங்கள் அனைத்துமே குறிப்பிட்ட தற்காலிகமான ஒரு காலத்துக்கு அனுப்பப்பட்டது. ஆனால் அல் குர்ஆன் அதற்கு மாற்றமாக அனைத்து வேதங்களையும் மிகைக்கக்கூடிய விதத்திலே அவற்றிலே உள்ள நல்ல விடயங்களை எல்லாம் உள்ளடக்கி, அதிலே உள்ள நல்ல விடயங்கள், அதிலே இல்லாத இன்னும் பல்வேறு நல்ல விடயங்களை இந்த அல் குர்ஆன் உள்ளடக்கி இருக்கிறது. இந்த அல் குர்ஆனிலே ஏனைய வேதங்களில் உள்ளவைகளும் அதிலே இல்லாத பலவைகளும் இருக்கின்றன. ஆனால் இந்த அல் குர்ஆனிலே உள்ள பல விடயங்கள் ஏனைய வேதங்களிலே கிடையாது. கியாமத்து வரைக்கும் இந்த வேதம் ஆதாரமாக, மனிதர்களுக்கு ஆதாரமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா இப்படியான ஒரு ஏற்பாட்டை செய்து இந்த குர்ஆனை எந்த விதமான மாற்றங்களும் ஏற்படாமல் பாதுகாத்திருக்கின்றார். அன்பார்ந்த சகோதரர்களே, பொதுவாக எங்களுக்கு தெரியும் ஒரு விடயத்தை எடுத்துக்கொண்டால் இஸ்லாமிய கலைகளிலே அதற்கு வரைவிலக்கணம் சொல்வார்கள். வரைவிலக்கணம் சொல்வது எதற்கென்றால் பொது விடயங்களுக்கு, பல விடயங்கள் உள்ள பொது விடயத்துக்குத்தான் பல விடயங்களை உள்ளடக்கிய ஒவ்வொரு விடயமாக உள்ளடக்கிய ஒரு மொத்த விடயத்துக்குத்தான் அவர்கள் என்ன சொல்வார்கள், வரைவிலக்கணம் சொல்வது பொருத்தம். ஆனால் அல் குர்ஆனை பொறுத்தவரை அது ஒன்றுதான். அதை நாங்கள் அல் குர்ஆன் என்றால் காட்ட முடியும், இப்படித்தான் காட்ட முடியுமான ஒரு விடயம். பல அல் குர்ஆன்கள் இருக்கின்றன என்றால் இல்லை, ஒரு குர்ஆன் தான் இருக்கிறது. எனவே அதற்கு தர்க்க ரீதியான வரைவிலக்கணம் சொல்வது அவ்வளவு பொருத்தமில்லை. இருந்தாலும் அல் குர்ஆனை போன்ற இன்னும் சில வகை நபி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வகை இருக்கின்றது. எனவே அதனோடு அது கலந்துவிடக் கூடாது என்பதற்காக அறிஞர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், அதுக்கு தர்க்க ரீதியான ஒரு வரைவிலக்கணத்தை சொல்லி இருக்கிறார்கள். அது என்ன வரைவிலக்கணம் என்று சொன்னால், அல் குர்ஆன் ஹுவ கலாமுல்லாஹ் தஆலா அல் முனஸ்ஸல் அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் முத்தஅப்பது பிதிலாவத்திஹி. அல் குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய பேச்சு. எனவேதான் அல் குர்ஆன் படைக்கப்பட்டது என்று சொல்வது குஃப்ர் என்பதாக அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ் எப்படி படைக்கப்படவில்லை, அதே போன்று அல்லாஹ்வுடைய பண்புகளும் படைக்கப்பட்டதல்ல. இரண்டாவது விடயம் என்னவென்று சொன்னார், அப்ப கலாமுல்லாஹ்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய பேச்சு அல்லாத அனைத்து பேச்சுகளும் அதிலிருந்து வெளியேறிவிடும். மனிதர்கள், ஜின்கள், மலக்குமார்களுடைய அனைத்து பேச்சுக்களும் இதிலே உள்ளடங்க மாட்டாது. நபிமார்களுடைய பேச்சு எதுவுமே இதிலே உள்ளடங்க மாட்டாது. அடுத்ததாக அல் முனஸ்ஸல் அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய பேச்சு தான் ரசூலுல்லாஹ்வுக்கு இறக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய பேச்சு. அப்ப இதன் மூலமாக ஏனைய நபிமார்களுக்கு இறக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய பேச்சு வெளியேறிவிடுகிறது. அல் முத்தஅப்பது பிதிலாவத்தி, மூணாவது என்ன, அதனை ஓதுவது ஒரு வழக்கம். அதாவது வழக்க வழிபாடுகளிலே ஓதுவது கட்டாயமாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விடயம். ஏனென்று சொன்னால் வஹீலே இன்னொரு பகுதி இருக்கிறது, ஓதுவது கட்டாயமல்ல, ஓதுவது வழக்கமும் அல்ல. ஒவ்வொரு வார்த்தைக்கு அதுக்கு வழக்கம் கிடையாது. அதே போல ஹதீஸுல் குதுசி இவைகளுக்கு அதனை குர்ஆனை ஓதுவது போன்று ஓத வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. அதே போல சில அறிஞர்கள், இந்த நூலாசிரியை இவ்வளவுதான் குறிப்பிட்டிருக்கிறார். இன்னும் சில அறிஞர்கள் என்ன சொல்வார்கள், அதனுடைய
சிறிய அத்தியாயத்தை கொண்டு சவால் விடப்பட்டிருக்கிறது என்பதாக சொல்வார்கள். அடுத்ததாக ஆசிரியர் அவர்கள் சொல்கிறார்கள், அப்படி என்றால் இந்த ஹதீஸுல் குதுசி ஒன்று இருக்கிறது, அதற்கும் குர்ஆனுக்கும் இடையிலே என்ன வித்தியாசம்? ஹதீஸ் இருக்கிறது, ஹதீஸுல் குதுசி இருக்கிறது, அதுக்கும் குர்ஆனுக்கும் இடையிலே உள்ள வித்தியாசம் என்ன என்பதாக அவர் ஒரு தலைப்பை போட்டு அதிலே அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், ஹதீஸ்களை பொறுத்தவரையிலே அதிலே இரண்டு பகுதிகள் இருக்கிறது. அதிலே ஒன்று என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது புரிதலின் அடிப்படையிலே பெற்றுக்கொண்டவைகள், புரிதலின் அடிப்படையிலே ஆய்வு செய்து பெற்றுக்கொண்டவைகள். இதுவும் வகையில் ஒரு வகைதான், ஹதீஸ்களில் ஒரு வகை. ரசூலுல்லாஹ்வுடைய இஜ்திஹாதின் மூலம் நபி அவர்கள் சொன்ன விடயங்கள் ஹதீஸ்களாக இருக்கின்றன. அப்ப அதுவும் வகையா இல்லையா என்றால் அதுவும் வகை. எப்படி வகையாக அமையும்? அல்லாஹ் தஆலா அறிவிக்காததை நபி அவர்கள் சொன்னால் அது எப்படி வகையாக அமையும் என்றால், அறிஞர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விடயத்தை தவறுதலாக மார்க்கமாக சொல்லியிருந்தால் அல்லாஹ் தஆலா கட்டாயம் அதனை சரி செய்திருப்பான், திருத்தி கொடுத்திருப்பான். நபி அவர்கள் செய்த ஒன்றை அல்லாஹ் தஆலா அங்கீகரிக்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலாவுடைய அங்கீகாரம் அதற்கு கிடைத்தது என்ற அடிப்படையில் அது வஹியாக அமைந்து விடுகிறது என்பதாக சொல்கிறார்கள். அப்ப இன்னொரு பகுதி, அல்லாஹ் தஆலா நபி அவர்களுக்கு உள்ளுதிப்பை ஏற்படுத்தி நபி அவர்கள் தனது வார்த்தைகளால் சொல்வது. அதிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலவற்றை அல்லாஹ் தஆலா சொன்னதாக சொல்வார்கள். அல்லாஹ் தஆலா சொன்னதாக சொன்னால் கட்டாயம் அது அல்லாஹ் தஆலா தான் அந்த வார்த்தையை நபி அவர்களுக்கு கொடுத்திருக்க வேண்டும் என்றால் கட்டாயம் இல்லை. ஏனென்றால் ஆசிரியர் அவர்கள் சொல்கிறார்கள், இன்று நாங்கள் எத்தனையோ கவிஞர்களுடைய கருத்துக்களை அல்லது ஹதீஸ்களை நாங்கள் சொல்லும்போது நபி அவர்கள் சொன்னார்கள் என்று சொல்லிவிட்டு நாங்கள் அதனுடைய நபி அவர்கள் சொன்ன அதே வார்த்தையை சொல்லாமல் நாங்கள் அதனுடைய கருத்தை சொல்கிறோமா இல்லையா? அதை போல நபி அவர்களும் என்ன செய்திருக்கலாம், அல்லாஹ் தஆலா கொடுத்த அந்த கருத்தை வைத்து அவர்களுடைய வார்த்தையிலே சொல்லியிருக்கலாம். மற்றவைகள் அல்லாஹ் தஆலா உதிப்பாக்காதவைகள் அதை ஹதீஸ்களாக நாங்கள் சொல்கிறோம். நபி அவர்கள் அப்படி சொல்லாமல் எங்களுக்கு சொன்னவைகள், அல்லாஹ் தஆலா சொன்னதாக நபி அவர்கள் சொல்லாத விடயங்களை நாங்கள் ஹதீஸ் என்று சொல்கிறோம். அல்லாஹ் தஆலா சொன்னான் என்று நபி அவர்கள் குர்ஆன் இல்லாமல் சொன்ன விடயங்கள் அவைகளை நாங்கள் ஹதீஸுல் குதுசி என்பதாக சொல்கிறோம். குர்ஆனிலே இல்லாமல் நபி அவர்கள் அல்லாஹ் சொன்னான் என்று சொல்லக்கூடிய விடயங்கள் ஹதீஸுல் குதுசி. அதே போல அல்லாஹ் சொன்னான் என்று சொல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடியவைகள் எல்லாம் ஹதீஸ்களாக கருதப்படுகிறது என்பதாக ஆசிரியர் அவர்கள் குறிப்பிடுகிறார். இதில் வேற மாற்று கருத்துக்களும் இருக்கின்றன. வேறு சில அறிஞர்கள் இல்லை, ஹதீஸுல் குதுசியும் வார்த்தை அல்லாஹ்விடத்திலிருந்து வந்ததுதான் என்பதாக சொல்கிறார்கள். ஆனால் ஆசிரியர் அவர்கள் சொல்கிறார்கள், அப்படி சொல்வது அவ்வளவு பொருத்தமில்லை. காரணம் என்னவென்றால், அல் குர்ஆனுக்கு இவ்வளவு சிறப்புகள் இருப்பதற்கு காரணம் அது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்பதனால். ஹதீஸுல் குதுசி அல்லாஹ்வுடைய வார்த்தை தான் என்றால் குர்ஆனுக்கு இருக்கக்கூடிய அதே அந்தஸ்து அதுக்கும் கொடுக்கப்பட வேண்டும். குர்ஆனுக்கு இருக்கக்கூடிய அதே அந்தஸ்து அதற்கும் கொடுக்கப்பட வேண்டும் என்பதாக சொல்கிறார்கள். இருந்தாலும் இறுதியிலே முடிவு என்ன? இதன் மூலமாக எங்களுடைய செயற்பாடுகளிலே ஏதாவது வித்தியாசப்படுமா? இது குர்ஆனா அல்லது ஹதீஸா அல்லது ஹதீஸுல் குதுசி என்ற அடிப்படையில் வித்தியாசம் ஏதாவது இருக்குமா என்றால் இல்லை. மூன்றில் இடம்பெறக்கூடியவற்றையும் ஆதாரபூர்வமாக இடம்பெற்றால், ஹதீஸுல் குதுசி ஹதீஸில் வரக்கூடியவைகள் ஆதாரபூர்வமாக இடம்பெற்றால் அதிலே குர்ஆனிலே உள்ள ஒரு விடயத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துவது போன்று இதனையும் நடைமுறைப்படுத்தத்தான் வேண்டும் என்ற வகையிலே நடைமுறை ரீதியாக அதிலே பெரிய ஒரு பாதிப்பு, இதில் உள்ள வித்தியாசங்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதற்கு அவசியம் இல்லை. எனவே அல்லாஹ்வுடைய வார்த்தை என்று சொன்னால் அதனுடைய வார்த்தையை நாங்கள் அப்படியே சொல்ல வேண்டும். அதிலே மாற்றங்கள் செய்ய முடியாது. ஆனால் ஹதீஸுல் குதுசியின் அடிப்படை எடுத்துக்கொண்டால் அது
பல்வேறு வார்த்தைகளே ஒரே ஹதீஸுல் குத்ஸி சில வேளை இடம்பெறும். அப்ப எனவே அது எதனை காட்டுகிறது? அல்லாஹ்வுடைய வார்த்தை இல்லை என்பதை காட்டுகிறது. அதே போல கருத்தை ஹதீஸுல் குத்ஸியை அவருடைய கருத்தின் அடிப்படையில் என்ன சொல்லலாம்? கருத்தின் அடிப்படையில் அறிவிக்கலாம். அது இஜ்மாவான கருத்து. அதனுடைய கருத்தை நாங்கள் சொல்லலாம் என்பது இஜ்மாவான கருத்து. ஆனால் குர்ஆனை எப்படி எங்களுக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறார் என்று எங்களுடைய வார்த்தையை பயன்படுத்தி சொல்லலாமா? சொல்ல முடியாது. அதே போல அல் குர்ஆனை உது இல்லாமல் பிரிக்கக்கூடாது என்ற ஒரு மசலா இருக்கிறது. ஆனால் ஹதீஸுல் குத்ஸியோ அப்படி பிரிக்கக்கூடாது என்று யாருமே சொல்லவில்லை. எனவே இது அல்லாஹ்வுடைய வார்த்தை இல்லை என்பதற்கு இவைகள் எல்லாம் மிக தெளிவான ஆதாரங்கள். ஆனால் வஹி என்பதில் மாற்று கருத்து இல்லை. அல்லாஹ்வுடைய வார்த்தையா இல்லையா என்பதுதான் இங்கு பிரச்சனை. அல்லாஹ்வுடைய வார்த்தையா இல்லையா என்பதுதான் இங்கு பிரச்சனை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இறுதியாக முடிவு என்ன? அல் குர்ஆன் மாத்திரம்தான் வார்த்தையும் கருத்தும் ரெண்டுமே அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்தது. ஹதீஸுல் குத்ஸி இவைகள் அப்படி அல்ல. ஹதீஸுல் குத்ஸியை பொறுத்தவரையிலே அதனுடைய கருத்து கன்ஃபார்மாக அல்லாஹ்வின் மூலமாக கொடுக்கப்பட்டுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் ஹதீஸ்கள் அப்படி அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆய்வின் மூலமாகவும் நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அவைகள் தான் ஹதீஸ்களாக சொல்லப்படுகின்றன. எப்படி இருந்தாலும் இறுதியிலே நாங்கள் சொன்னது போல அனைத்துமே வஹிதான். அனைத்தும் வஹி. ஒன்று அல்லாஹ்வாக முன்வந்து வஹியாக சொல்வது, அல்லது நபி அவர்கள் சொல்லுவதை செய்வதை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வதன் அடிப்படையில் அது வஹியாக மாறுவது. இப்படி இரண்டு விதத்திலும் அது வஹியாகத்தான் கருதப்படும். அடுத்த முக்கியமான தலைப்புக்குள் நாங்கள் இன்று செல்வோம். இந்த அல் குர்ஆனுடைய மூலம் எது? அல் குர்ஆன் எங்கிருந்து வந்தது என்பதுதான் அடுத்த தலைப்பு, இரண்டாவது தலைப்பு. முதலாவது அல் குர்ஆன் என்றால் என்ன? இரண்டாவது அல் குர்ஆனுடைய மூலம் என்ன? மூலம் என்ன என்பதை தெளிவுபடுத்தி அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அதனுடைய வார்த்தையும் கருத்தும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் என்பதை நிரூபிப்பதுதான் இரண்டாவது பாடம். அல் குர்ஆனுடைய மூலம் என்ன என்பதை தெளிவுபடுத்தும் விதமாக அமைந்திருக்கக்கூடிய பாடம். அதனுடைய தலைப்பு என்ன? அல் குர்ஆன் அதனுடைய வார்த்தையும் ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு வார்த்தையும் அதனுடைய கருத்தும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்திருப்பதை நிரூபித்தல். அதுதான் இந்த தலைப்பு. முதலாவது ஆசிரியர் அவர்கள் என்ன செய்கிறார் என்றால், அல் குர்ஆன் எங்கிருந்து வந்தது என்பதை அல் குர்ஆனில் இருந்தே குறிப்பிடுகின்றார். அல் குர்ஆன் என்ன சொல்கிறது தன்னை பற்றி? அல் குர்ஆன் என்ன சொல்கிறது? எங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம், எல்லோரும் உலகத்தில் ஏற்றுக்கொண்ட ஒரு விடயம், இந்த அல் குர்ஆன் எங்களுக்கு கிடைத்தது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக. கிறிஸ்துக்கு பின் 6ஆம் நூற்றாண்டிலே மக்காவிலே பிறந்து வளர்ந்த, அரபு சமூகத்திலே பிறந்து வளர்ந்த, எழுத வாசிக்க தெரியாத முஹம்மது பின் அப்துல்லாஹ் என்பவர் மூலமாக எங்களுக்கு கிடைத்ததுதான் அல் குர்ஆன். இந்த அல் குர்ஆன் எங்களுக்கு அவர் மூலமாகத்தான் கிடைத்தது என்பது எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஒரு விடயம். இதிலே முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள், நாஸ்திகர்கள், மத நம்பிக்கை உள்ளவர்கள், மத நம்பிக்கையற்றவர்கள் எல்லோருக்கும் மத்தியிலே ஏகமனதான முடிவு என்ன? இந்த அல் குர்ஆன் எங்களுக்கு கிடைத்தது முஹம்மது பின் அப்துல்லாஹ் என்று சொல்லப்படக்கூடிய அரபு உலகத்திலே தோன்றிய எழுத வாசிக்க தெரியாத ஒருவரின் மூலம் எங்களுக்கு கிடைத்தது என்பது எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஒரு விடயம். இதை போன்ற பெரிய உண்மை உலகத்துல வேற எதுவும் இல்லை. உலகத்துல உள்ள பெரிய உண்மைகள்ல ஒன்றுதான் என்ன? இந்த அல் குர்ஆன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இந்த உலகத்துக்கு கிடைத்தது, அவர்களின் மூலமாக இந்த உலகத்துக்கு கிடைத்தது என்பது எல்லோரும் ஏற்றுக்கொண்ட உண்மை. இப்ப அடுத்த கேள்வி என்ன என்றால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கிருந்து எடுத்து வந்தார்கள்? அதை முஹம்மது நபி அவர்கள் எங்கிருந்து கொண்டு வந்தார்கள் என்பது அடுத்த கேள்வி. அவராக உருவாக்கி சொன்னாரா, அல்லது ஒரு ஆசிரியர் இருந்து கொண்டு வந்தாரா? அப்படி கொண்டு வந்திருந்தா அந்த ஆசிரியர் யாரு? அந்த ஆசிரியர் யார் என்று நாங்கள் தேடி பார்த்தால், இந்த அல் குர்ஆனிலே தேடி பார்த்தால், இந்த அல் குர்ஆன் என்ன சொல்கிறது என்றால், இது அந்த வேதத்தை கொண்டு வந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வேலை அல்ல, அவரால் உருவாக்கப்பட்டதல்ல. மாற்றமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக பலம் வாய்ந்த நம்பிக்கையுடைய
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ற வழக்கின் மூலமாக நபியவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அவர்கள் எங்கிருந்து பெற்றார்கள்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து நேரடியாக பெற்றார்கள். நேரடியாக பெற்று அரபு மொழியிலே அதனை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்திலே கொண்டு வந்து இறக்கிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஒரு ஆசிரியரிடத்திலே இருந்து கற்றுக்கொள்வார்களோ அதே போன்று இந்த அல் குர்ஆனை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொண்டார்கள். அவர்களுக்கு இந்த அல் குர்ஆனிலே உள்ள வேலை என்னவென்றால், சொல்லப்படுவதை அப்படியே கிரகித்து மரணம் செய்வது. முதலாவது விஷயம், 4 விஷயங்கள் நபி அவருடைய வேலை. இதுல 4 விஷயம்தான். ஒன்று, சொல்லப்படுவதை அப்படியே கிரகித்து பாதுகாத்து மரணம் செய்து கொள்வது. இரண்டாவது, அதனை அப்படியே மக்களுக்கு ஒப்புவிப்பது, மக்களுக்கு எத்தி வைப்பது. மூன்றாவது, அதற்கு தேவையான விளக்கங்களை, மேலதிகமான விளக்கங்களை சொல்வது அல்லது நடைமுறைகளை செய்து காட்டுவது. நான்காவது, அதிலே சொல்லப்பட்ட விடயங்களை நடைமுறைப்படுத்துவது. இந்த 4 விஷயங்கள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரோல். அவர்களுடைய வேலை என்ன? இதுதான். ஆனால் அதனுடைய கருத்துக்களையோ அதனுடைய வார்த்தைகளையோ அவர்கள் அதிலே கை வைக்கவும் முடியாது. அல் குர்ஆனுடைய வார்த்தைகளிலும் கருத்துக்களிலும் கை வைக்கக்கூடிய அதிகாரம் நபி அவர்களுக்கு கிடையாது என்பதை அல் குர்ஆன் மிக தெளிவாக சொல்கிறது. எனவே அல் குர்ஆன் எப்படி சொல்கிறது? وَإِذَا لَمْ تَأْتِهِمْ بِآيَةٍ قَالُوا لَوْلَا اجْتَبَيْتَهَا. அவர்களிடத்திலே நீங்கள் ஒரு அத்தாட்சியை கொண்டு வரவில்லை என்றால் நீங்கள் ஒரு அத்தாட்சியத்தை கொண்டு வந்திருக்கலாமே என்று அவர்கள் கேட்பார்கள். நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல் குர்ஆன் சொல்கிறது, நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்னமா அத்தபிஉ மா யூஹா இலைய மின் ரப்பி, நான் எனது இறைவனுடைய புறத்திலிருந்து எனக்கு அறிவிக்கப்படுவதைத்தான் பின்பற்றுகிறேன், அதைத்தான் என்னால் செய்ய முடியும். எனவே நான் யாரு? சொல்றதை செய்கிற ஆள் தவிர புதுசாக கண்டுபிடிக்கிற ஆள் இல்லை என்பதை வைத்து சூரத்துல் ஆராஃப் 103வது வசனம். அடுத்தது சூரத்து யூனுஸுடைய 15வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் என்ன சொல்கிறான்? குல் மா யகூனு லி, நபியே நீங்கள் சொல்லுங்கள். அப்ப இந்த குல் என்று வரக்கூடியதே இந்த அல் குர்ஆன் ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை இல்லை என்பது மிக தெளிவாக விளங்குகிறது. நபி அவர்களாக கொண்டு வந்திருந்தால் ஒரு நாள் அதில் குல்லுன்னு ஒன்றிக்காது. அப்ப குல் என்று சொல்வதற்கு இன்னொரு தெரிகிறாரு, அப்படித்தானே? எனவே இது ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை இல்லை என்பதை மிக தெளிவாக குல் என்று இடம்பெற்ற ஆயிரக்கணக்கான வசனங்கள் இருக்கின்றன. எனவே அவற்றை பார்த்தாலே இது ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை இல்லை என்பதை புரிய முடியும். எனவே அல்லாஹ் தஆலா சொல்றார், குல் சொல்லுங்கள், மா யகூனு லி அனுபத்திலஹு மின் தில்காஇ நஃப்ஸி. என்ற ரசூலுல்லாஹ் குர்ஆன் வசனங்கள், சில வசனங்கள் ஓதி காட்டினோம், சில விடயங்கள் அவர்களுக்கு சொன்னவுடன் அவர்கள் சொன்னார்கள், இதெல்லாம் எங்களுக்கு சரி, வேற ஏதாவது சொல்லுங்க என்று சொன்னார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறார்கள்? குல் மா யகூனு லி அனுபத்திலஹு மின் தில்காஇ நஃப்ஸி, இது எனது புறத்தில் எனது இஷ்ட பிரகாரம் இதனை மாற்றக்கூடிய அதிகாரம் எனக்கு இல்லை என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்று அல் குர்ஆன் சொல்கிறது. இன் அத்தபிஉ இல்லா மா யூஹா இலை, எனக்கு சொல்லப்படுவதைத்தான் நான் பின்பற்றுகிறேன் என்று சொல்லுங்கள் நபியே என்று குர்ஆன் சொல்கிறது. இப்படி குர்ஆன்ல பல வசனங்கள் இருக்கின்றன. கருத்தை மாற்ற முடியாது, நபி அவர்களுக்கு கருத்தை மாற்ற முடியாது என்பதை தெளிவுபடுத்தக்கூடிய வசனங்கள். அடுத்தது, வார்த்தையும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட வார்த்தை தான், வார்த்தையும் அவர்களால் ரசூலுல்லாஹ் கொண்டு வர முடியாது. இந்த குர்ஆனில் அவர்களாக வார்த்தைகளை போட முடியாது என்பதற்கும் பல ஆதாரங்கள் இருக்கிறது. அது ஒன்று, இன்னா அன்ஸல்னாஹு குர்ஆனன் அரபிய்யன், இந்த குர்ஆன் அரபு மொழியிலே நாங்கள் தான் இறக்கினோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். சனுகுரிஉக ஃபலா தன்ஸா, இதனை நாங்கள் தான் உங்களுக்கு ஓதி காட்டுவோம், நீங்கள் மறக்க மாட்டீர்கள். லா துஹர்ரிக் பிஹி லிசானக லிதஅஜல பிஹி, அவசரமாக பாடமாக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் அதனை உங்களுடைய நாவை அசைக்க வேண்டாம். இன்ன அலைனா ஜம்அஹு வ குர்ஆனா, அதனை பாதுகாத்து ஓத வைப்பது எங்களுடைய கடமை. நாங்கள் ஓதினால் அதனை பின்பற்றி நீங்கள் ஓதுங்கள், அதற்கு பின்னால் அதனை தெளிவுபடுத்துவது எங்களுடைய கடமை என்று அல்லாஹ் தஆலா சூரத் கியாமாவிலே சொல்கிறார். அதே போல இக்ரா, முதலாவது வசனமே இக்ரா, ஓதுவீராக. வத்லு என்று இன்னொரு இடத்தில் அல்லாஹ் தஆலா ஓதுவீராக என்று பயன்படுத்துகிறான். ரத்தில், சூரா முஸ்ஸம்மிலே ரத்தில் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். அப்ப ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், அப்ப இதெல்லாம் பாருங்க நீங்க இந்த வசனத்துல எல்லாத்திலையும், இப்ப நாங்க சொன்ன வசனங்கள் எல்லாமே அல்லாஹ் தஆலா என்ன சொல்றார்? கிராஅத் படித்தல், இக்ரா ஓதி காட்டுதல், திலாவா ஓதுதல், தர்த்தீல் அழகா அமைதியாக ஓதுதல், தஹரீக்குல் லிசான் நாவை அசைத்தல், வார்த்தைகள் அரபு மொழியில இருக்கின்றது என்ற இந்த வர்ணனைகள் எல்லாமே, இந்த வர்ணனைகள் எல்லாமே எழுத்தோடு சம்பந்தப்பட்டது, மொழித்தலோடு சம்பந்தப்பட்டது, கருத்தோடு சம்பந்தப்பட்டதல்ல. அப்ப எனவே ஆரம்பத்திலே கருத்தோடு சம்பந்தப்பட்ட சில வசனங்களை சொன்னோம், இப்பொழுது வார்த்தைகளோடு கருத்து சம்பந்தப்பட்ட வசனங்களை நாங்கள் சொல்கிறோம். அப்ப எனவே கருத்தும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உள்ளது, அதனால்தான் எனக்கு நினைத்தவாறு மாற்ற முடியாது என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். அப்படி சொல்லுவார் அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அதே போல இரண்டாவது,
நாங்கள் ஓதுவதைப் போல நீங்கள் ஓதுங்கள், நாங்கள் ஓதுனதுக்கு பின்னால் நீங்க ஓதுங்கள், அவசரப்பட்டு நீங்க ஓதவானம், குர்ஆனை அமைதியாக ஓதுங்கள் என்ற இந்த அனைத்து வார்த்தைகளும் எதனை சொல்கிறது? இந்த வார்த்தையும் கூட அல்லாஹ்விடத்திலிருந்து வழங்கப்பட்டது என்பதை மிக தெளிவாக சொல்கிறது. அப்ப எனவே இறுதியாக ஆசிரியர் அவர்கள் அந்த பாடத்தில் என்ன சொல்கிறார்கள் என்றால், அல் குர்ஆன் மிக தெளிவாக எந்த விதமான ஒளிவு மறைவும் இன்றி மிக தெளிவாக திட்டவட்டமாக சொல்லக்கூடிய விடயம் என்னவென்றால், அல் குர்ஆனிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது, எந்த விதமான அதிலே மாற்றங்களை செய்யக்கூடிய உருவாக்கக்கூடிய அதிகாரமும் கிடையாது. அவர்களுக்கு மாத்திரமல்ல, வேறு எந்த படைப்பினங்களில் யாருக்கும் அந்த அதிகாரம் கிடையாது. அது அல்லாஹ்விடத்திலிருந்து அதனுடைய வார்த்தை கருத்து இந்த இரண்டுமே அல்லாஹ்விடத்திலிருந்து வந்திருக்கிறது என்பதாக சொல்கிறார்கள். ஆசிரியர்கள் அதற்கு பின்னால் சொல்லக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், இந்த ஆசிரியர்கள் இந்த இடத்தில் 2 விடயங்களை குறிப்பிடுகிறார்கள். முதலாவது விடயம் என்ன? இந்த அல் குர்ஆன் நபியவரிடத்திலிருந்து வரவில்லை, நபியவரிடத்திலிருந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கப்படவில்லை. இரண்டாவது, அப்படி என்றால் எங்கிருந்து வந்தது? அல்லாஹ்விடத்திலிருந்து அதனுடைய வார்த்தைகளும் அதனுடைய கருத்துக்களும் இரண்டுமே அல்லாஹ்விடத்திலிருந்து தான் வந்தது என்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறார் என்றால், இது ஆச்சரியமான விஷயம் என்னென்றால், சில மக்கள் இதுல முதலாவது பகுதியில சந்தேகத்தோடு இருக்கிறார்கள். அது என்ன முதலாவது பகுதி என்றால், இந்த அல் குர்ஆனை நபி அவர்கள் உருவாக்கவில்லை என்பதே சந்தேகப்படுகிறார்கள். அதற்கான பதிலைத்தான் அடுத்த தொடரிலே ஆசிரியர் அவர்கள் சொல்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் நாமும் அடுத்த தொடரிலே அந்த பகுதியை இருந்து நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அதாவது இந்த அல் குர்ஆன் ஏன் நபி அவர்களால் உருவாக்கப்பட்டிருக்க முடியாது, நபியவர்கள் உருவாக்கி இருக்கலாம் தானே என்ற சிலருடைய சந்தேகம் நியாயமானதா, அதற்கான மறுப்புகள் என்ன என்ற விடயங்களை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்த வகுப்பில் பார்க்க இருக்கிறோம். எனவே நம்மோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.